அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நிறைவாக மார்க்கம் சார்ந்த விஷயங்களை நம்முடைய சேனலின் வழியாக பார்த்து வருகிறோம். அல்லாஹு தஆலா இதை பார்க்கக்கூடிய அனைவர்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தியாக்கி தந்து ஈருலகிலும் சிறந்த வாழ்வை வாழக்கூடிய நசீபை தருவானாக. மார்க்கம் சார்ந்த விஷயங்களை நிரப்பமாக பதிவு செய்வதற்கும் அதை எடுத்து நடப்பதற்குமான சூழலை அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்றைய நாளிலே ஒரு சிறப்பான 7 திக்ருகளை உங்களுக்கு நான் கற்றுத்தர இருக்கிறேன். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதிய இந்த திக்ருகள். கஸாலி இமாம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். சாதாரண நபர் அல்ல. தங்களின் வாழ்வை தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள் மட்டுமல்ல, வாழ்வில் அல்லாஹுவை அடைவதற்கான தேட்டத்தை சமூகத்தில் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கியவர்கள் மட்டுமல்ல, வாழ்வை அல்லாஹுவிற்காக வாழ்ந்த இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். பெரும்பாலும் அவங்களுடைய கிதாபுகளை தமிழ்ல எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 7 திக்ருகளை தங்களின் வாழ்வில் ஓதிதான் எல்லா வெற்றிகளையும் எல்லா பரக்கத்துகளையும் வாழ்விலே பெற்றதாக அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், மா ஹஸலிலி அல் ஃபுதூஹ் வல் பரக்கத்து, எனக்கு எந்த வெற்றிகளும் பரக்கத்தும் வந்து சேரவில்லை, இல்லா பிஹாதிஹில் அவ்ராத், இந்த திக்ருகளை கொண்டே தவிர. ஆக இந்த திக்ருகளை கொண்டுதான் எனக்கு வெற்றிகளும் பரக்கத்துகளும் என்னை வந்து சேர்ந்தது என இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். ஆக கீழே சொல்லப்படக்கூடிய இந்த திக்ருகளை 7 திக்ருகளை சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதி வந்தால், கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதிய அதே முறையில் ஓதி வந்தால் எல்லா வெற்றிகளும் வந்து சேரும், எல்லா பரக்கத்துகளும் வந்து சேரும். இன்னைக்கு அதுதான் இல்ல. சம்பாத்தியம் இருக்குது, பரக்கத் இல்ல. சம்பாத்தியங்கள் மருத்துவமனையின் பக்கம் மூடி விடுகிறது, அல்லது சம்பாதிக்கும் சம்பாத்தியங்கள் எல்லாம் கடனை தீர்ப்பதற்கே சரியாக இருக்கிறது என பரக்கத்தில்லாத எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு பரக்கத்தில்லாத சூழலில் வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, எத்தனையோ வெற்றிகளை யாரோ எதிர்பார்த்து கொண்டு அதை எப்படி அடையலாம் என்று உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காட்டி தந்த சொல்லி தந்த இந்த விஷயத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் நம்முடைய வாசலை தேடி வரும் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், அவர்கள் அதை அடைந்து வாழ்ந்து அனுபவபூர்வமாக நமக்கு சொல்கிறார்கள். இதை மட்டும் நீங்கள் சரியாக கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை போன்று இஹ்லாஸோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல விதத்தில் ஓதிவிட்டால், உறுதியாக சொல்வேன், எதையெல்லாம் எட்டாக்கணி நம்மால் எட்ட முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அத்துணைகளும் நம்முடைய கைகளில் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்து விடுவான். காரணம், அல்லாஹ் அவன் நினைத்ததை உடனே நடத்துபவன். அவனின் அந்த நினைவிலே நம்முடைய ஹாஜத்துகள் நிறைவேற வேண்டும் என்ற சிந்தையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற வழிகளை சிறப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அதாவது கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த 7 திக்ருகளை 7 நாட்களில் ஓத வேண்டும். ஸ்கிரீனில் தெரியும், தமிழிலும் உங்களுக்கு நான் பதிவு செய்வேன், அரபியிலும் இருக்கும். 7 நாட்கள் 7 திக்ருகளை ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த திக்ருகளை என்ன எண்ணிக்கையில் எப்படி ஓத வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் இங்கு பதிவு செய்கிறேன். இதே போன்று நீங்கள் ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் உங்களுடைய எல்லா தேவைகளும் கபூலாகும். மட்டுமல்ல, அல்லாஹ் எல்லா பரக்கத்துகளையும் உங்களுடைய இல்லங்களில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. கஸாலி இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவினுடைய பகலிலே, பகல் என்று சொன்னால் சுபுகிலிருந்து, ஜும்ஆவுடைய பகலிலே யா அல்லாஹ் என்ற திக்ரை 1000 முறை ஓத வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்பதாக 1000 முறை ஓத வேண்டும். அதே போன்று சனிக்கிழமை பகலிலே கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், சனிக்கிழமை பகலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை 1000 முறை ஓத வேண்டும். சனிக்கிழமை பகலிலே, பகல் அப்படின்னு சொன்னா ஃபஜ்ருக்கு பின்னாடி இருக்கிற நேரம், மக்ரிபிற்கு முன்னால் முடிக்க வேண்டும். சனிக்கிழமை பகலிலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை 1000 முறை ஓத வேண்டும். தொடர்ந்து சொன்னார்கள், ஞாயிற்றுக்கிழமை பகலிலே யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்ற திக்ரை 1000 முறை ஓத வேண்டும். அதே போன்று திங்கட்கிழமை பகலிலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற திக்ரை 1000 முறை ஓத வேண்டும். அதே போன்று செவ்வாய்க்கிழமை அஸ்ஸலாத்து அலன் நபி, நபி அவர்களின் மீது 1000 முறை ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றார்கள். ஏதேனும் ஒரு ஸலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். என்ன உங்களுக்கு ஸலவாத்து தெரியுமோ அந்த ஸலவாத்துகளை நீங்கள் 1000 முறை ஓத வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், புதன்கிழமை அல்லாஹுவை அவனிடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்க வேண்டும். அஸ்தகுஃபிருல்லாஹல் அஸீம் என்ற வார்த்தையை 1000 முறை சொல்ல வேண்டும். அஸ்தகுஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தகுஃபிருல்லாஹல் அஸீம் என்ற வார்த்தையை நீங்கள் புதன்கிழமை 1000 முறை சொல்ல வேண்டும். வியாழக்கிழமை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை 1000 முறை சொல்ல வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்விலே வெள்ளிக்கிழமையிலிருந்து வரக்கூடிய வியாழக்கிழமை வரை 7 நாட்கள் சொன்ன இந்த திக்ர்களை தொடர்ந்து நாம் 1000 முறை ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பரக்கத்துகளையும் திறந்து கொடுப்பான், எல்லா வெற்றிகளையும் கைவந்து சேர்ப்பான் என்பதாக கஸாலி மாமன் அவர்கள் சொன்னார்கள். மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வில் அப்படித்தான் வெற்றிகளும் பரக்கத்தும் வந்து சேர்ந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். சாதாரணமாக திக்ர்களை, இது போன்ற திக்ர்களை நாம் கடந்து விட முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன். என்னை திக்ரு செய்யாத நபர்களில் நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். ஆக அல்லாஹுவை திக்ரு செய்கிற சூழல்கள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். அதைத்தான் கஸாலி மாமன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும், கேட்காமல் இருந்தாலே அல்லாஹ் தந்து விடுவான், எல்லா வெற்றிகளையும் தந்து விடுவான், எல்லா பரக்கத்துகளையும் கொடுத்து விடுவான். இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நிரப்பமாக இதை ஓதிவிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லா வெற்றிகளும் உங்களை வந்து சேரும். அல்லாஹு தஆலா வாழ்வில் எல்லா பரக்கத்துகளையும் தருவானாக. வாழ்நாட்களில் பிறர்களிடத்திலே கையேந்தாமல் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா சூழல்களிலும் அவனிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்ல மக்களாக வாழச் செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. இந்த பதிவை காணக்கூடிய அனைவர்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தியாக்குவானாக. மோசமான கேன்சர் போன்ற நோய்களிலிருந்தும் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இருளகிலும் அவனுடைய பரக்கத்தை பெற்ற நல்ல மக்களாக வாழச் செய்வானாக. இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு சமூகத்தில் வாழச் செய்து எல்லா பகுதிகளிலும் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதத்திலும் பிறர்களிடத்தில் கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் மரணம் வரை பாதுகாப்பானாக. சொந்த இல்லங்களை தந்து, சொந்த வியாபாரங்களை தந்து, அல்லாஹ்விடத்திலே எல்லா தேவைகளையும் கேட்டு பெறக்கூடிய சூழல்களை அமைத்து தந்து அவனை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. உங்களுக்கு எந்த துஆவை கொண்டு வசியத்துகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டிலே தெரிவிக்கலாம். நிச்சயமாக நிறைய மதரசா மக்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக அவர்களை கொண்டு துஆ செய்யப்படும். நீங்களும் அத்துணை நபர்களுக்குமாக துஆ செய்யுங்கள், எங்களுக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள். எங்களுடைய துஆக்களில் எங்களை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜூலை மாதத்திலே புனிதமான உம்ராவினுடைய பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னோடு உம்ரா பயணம் செய்ய விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நல்ல விதத்திலே உம்ரா பயணங்களை செய்வதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து தருவான். அல்லாஹு தஆலா இந்த சூழல்களை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.